வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். தேர்தல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பாகிட்டே இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெண்ட நம்ம பார்க்க முடியுது. அதாவது திமுக கூட்டணிக்கு எதிரணியாக ஒரு மும்முனை தாக்குதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. 3 அணிகளுமே சீமானாகட்டும், விஜய் ஆகட்டும், இல்ல அதிமுக, பாஜக கூட்டணி ஆகட்டும், தேர்தல்ல நாங்க போட்டியிட்டு ஜெயிச்சா மக்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், என்ன திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறத சொல்றத தாண்டி, தொடர்ந்து ஒரு திமுக மீதான ஒரு வெறுப்பை, ஒரு வன்மத்தை மனசுல விதைச்சு அதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. குறிப்பாக திமுகவுடைய சாதனைகளை மக்களிடம் சென்று சேரக்கூடாது. அந்த 5 ஆண்டு சாதனைகளை இல்ல திட்டங்களை நீர்த்து போக செய்யணும், இல்ல மட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதுல தான் அவங்க குறி இருக்கு. இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மூலமாக என்ன சாதிக்க நினைக்கிறாங்க? திமுகவினுடைய சாதனைகள் மக்களிடத்துல போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யறாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டா அதை விட பெட்டர் சொல்யூஷன்ஸ், பெட்டரான ஸ்கீம்ஸ் எங்ககிட்ட இருந்ததுன்னா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்ககிட்ட இல்லைங்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிறது தான் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை. அவங்க கிட்ட பாசிட்டிவாக பேசி எதுவுமே சொல்வதற்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இந்த தேர்தல் ஸ்டாலின் கண்டினியூ பண்ணணுமா கூடாதா என்பதற்கான தேர்தல். அதை தவிர வேற எதுவுமே நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 5 சப்ஜெக்டா எப்பவும் சொல்றாங்க. அதே தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைஞ்சிருக்குது, அப்புறம் சொத்து வரி ஏறி இருக்குது, மின் கட்டணங்கள் ஏறி இருக்கு, இதுதான் கடன், தமிழ்நாடு அரசு அது இன்னும் பழசு. ஊழலும் வாரிசு அரசியலும் இன்னும் பழைய முழக்கங்கள். இந்த இப்போ அந்த இந்த 5 தான், இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த 5ஐயும் சொல்லவே கூடாதா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லலாம். பட் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்ல. இது திமுகவால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அதிமுக ஆட்சியிலேயோ அல்லது அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் பிற மாநிலங்கள்லயோ திமுகவினுடைய இந்த பெர்ஃபார்மன்ஸை விட சிறப்பாக இருந்திருக்குது. கடந்த காலங்கள்ல அதிமுக ஆட்சியில இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துலயும் கொலையே நடக்கல, கொள்ளையே நடக்கல, வல்லுறவுகளே நடக்கல, சிறுமிகள் துன்பப்படுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக திமுக நிர்வாகத்துல திறமை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பலாம். எல்லாரும் அந்த சந்தேகத்துக்கும் முடிவுக்கும் கூட வரலாம். ஆனா அப்படி எந்த விதமான தரவுகளும் அவங்களுடைய கிளைமை சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. என்சிஆர்பி தரவுகள் எல்லாமே பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த மாதிரி கோளாறுகள், குற்றங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குங்கிறதான் காட்டுது. ஒப்பீட்டளவுல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் ஒப்பீட்டளவுல தான் பார்க்க முடியும், பேச முடியும். ஒப்பீட்டளவுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல பெரும்பாலான என்சிஆர்பி தரவுகள்ல நல்லாதான் இருக்கு. இதை விட மோசமாகத்தான் மற்ற மாநிலங்கள் இருக்கு. இதை விட மோசமாகத்தான் அதிமுக ஆட்சி இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் அவங்க சொல்றது பொருளற்றது ஒண்ணு. ரெண்டாவது, வீட்டு வரி, சொத்து வரி, மின் கட்டணம், இந்த எல்லாத்தையும் வருடா வருடம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு கழுத்துல கயிறை போட்டு சுருக்காக்கி இழுக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு தேவையான கயிறை வழங்கியது இதற்கு முந்தைய அதிமுக அரசு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த உதய் மின் திட்டம் அதுக்கு கையெழுத்து போடாம இருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியிலேயே அவர்கள் கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேல இருந்து வந்துகிட்டே இருக்குது. அதை செயல்படுத்த வேண்டிய கடப்பாடு மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால காரணம் எங்கன்னு தேடணும்னா அதுவும் ஒன்றிய அரசை நோக்கி தான் போகுது. எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசை குறை சொல்றீங்கன்னு அந்த
இயலாமை எல்லாத்தையும் போர்வையில போட்டு மூடி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசை குறை சொல்றீங்க, நடக்கிறது சட்டப்பேரவை தேர்தல், ஒன்றிய அரசை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு புதிதாக ஒரு கதையை கிளப்புறாங்க. மாநில அரசு என்னென்ன விதங்கள்ல செயல்பட வேண்டுமோ செயல்பட அந்த மாதிரி செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகள் என்னென்னு யோசிச்சு பார்த்தா அது எல்லாமே ஆல் ரோட்ஸ் லீட் டு டெல்லி தான். பிறகு அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்வதில் எந்த பொருளும் இல்லை. ஆக இப்படி அந்த 2 பிரச்சாரத்தையும் அல்லது 4 விதமான பிரச்சாரங்களையும் எடுத்து பார்த்தோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகள்ல செய்த சாதனைகளை சொல்லுது. பொதுமக்களுக்கான தேவைகளை அறிந்து ஓரணியில் தமிழ்நாடு, எங்கள் எஸ்ஐஆர்ல தேவையான உதவிகள் போன்ற எல்லா வேலைகளையும் செய்வதற்கு கட்சி எந்திரத்தை பயன்படுத்துது. அதுக்காக தயார் பண்றாங்க. பெரும்பாலான இடங்கள்ல அது நடக்குது. ஒரு சில இடங்கள்ல வேண்டுமானால் நடக்காம இருக்கலாம். மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல நடந்திருக்கு. எஸ்ஐஆர் பணிகள் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் சாவடி, எங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு அறைகூவல்ல உங்களுடைய பூத்ல இருக்கக்கூடிய ஒரு 40% வாக்குகளை நீங்க என்ஷோர் பண்ணுங்க. தனி இண்டிவிஜுவலா போய் பேசி அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லி நீங்க அவங்கள வின் ஓவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கால் கொடுத்துருக்குறாங்க. அதையும் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இந்த இதுல ஃபீல்டுல மக்களோட போறாங்க. இதற்கு நேர் மாறாக இந்த பக்கத்துல என்டிஏ சைட்ல மீடியா சப்போர்ட், என்டிஏ சைட்லயும் விஜய் சப்போர்ட், விஜய் சைட்லயும் மீடியா சப்போர்ட்ல இவங்க கருத்துக்களை மக்களிடத்துல உருவாக்கி கொள்ளும் ஒரு பணியில இறங்கி இருக்கிறாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங் கன்சென்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களுடைய தியரியை ஒப்புக்கொள்ள செய்யும்படி தொடர் பிரச்சாரம் மீடியாக்கள் மூலமாக நடக்குது. சில மீடியாக்கள் அதை முழு மூச்சாக செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். அந்த வகையில தான் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வருது. டிவிகே, என்டிகே, என்டிஏ 3மே அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்றாங்க. அதனாலதான் அவங்க எப்ப பார்த்தாலும் திமுக மீது ஒரு வன்மத்தோடு குறை சொல்வது போல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயங்களையும் கட்டுடைத்து பின்னோக்கி அது என்ன காரணம்னு தேடி போனாங்கன்னா, கொஞ்சம் அதுல உழைப்பு செலுத்தினாங்கன்னா எல்லாமே ஒன்றிய அரசை நோக்கி போகுது, அல்லது பழைய காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்த ஒரு குறையில போய் சேருது. அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க பொறுப்பு தான். ஆனா அதுக்கு இன்னும் காலம் இருந்து அதையும் செய்ய முடிஞ்சதுன்னா நல்லதுதான். பட் இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி இது மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த ஸ்டாலின் கவர்மெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இந்துக்களுக்கு விரோதமானவர்கள்னு சொல்றாங்க. ஆனா 1700 நாள்ல 4000 குடமுழுக்கை நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அதுக்கு அவருடைய தரவை வெளியில வைக்கிறாரு. அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருந்து அடுத்தாப்புல எந்த பதிலும் வராது. இப்படியேதான் அந்த கேம் அடுத்த குற்றச்சாட்டோட அவங்க வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இந்த பிரச்சாரம் போகுது. இப்ப திமுகவுக்கு எதிராக எடப்பாடியுடைய குரல் எடுபடல அப்படிங்கிறதுக்காக விஜய வச்சு அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ செட் பண்ணணும் அப்படின்னு யாராவது விரும்புறாங்களா? அதற்கு பின்னால யார் இருக்கிறார்கள்? ஏன்னா சமீப காலமாக அதிமுகவை விட தாவேகா தான் அதிகமாக திமுக வெறுப்பு பேச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய சாதகங்கள், பாதகங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மக்களுக்கு சில அதிருப்திகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை எஃபெக்டிவா அட்ரஸ் பண்றாங்களா? ஏன்னா முதல்வர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இது திமுக வர்சஸ் தாவேகாவோ இல்ல திமுக வர்சஸ் அதிமுகவோ இல்ல. இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழக மக்கள் வர்சஸ் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றாரு. அப்ப அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையிலான ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லுது. அல்லது பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில உண்டான தேர்தல் சொல்வது ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய இந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாடு செயல்பட்ட விதத்துல
அரசு செயல்பட்ட விதத்துல அரசினுடைய பாதையில் பிளாக்காக இருந்தது ஃபுல்லா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அல்லது யூனியனுக்கு சொந்தமான விசாரணை அமைப்புகளோ அல்லது ஆளுநரோ அல்லது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல புதிதாக வந்திருக்கக்கூடிய கொள்கைகளோ அல்லது அவங்களுடைய பாகுபாடு காட்டுகின்ற ஒரு அணுகுமுறையோ இதுதான் காரணமாக இருக்கு. அதற்கான பட்டியலும் எல்லா இடங்கள்லயும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பிற அமைச்சர்களும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக எமோஷனலான இஷ்யூ அப்படின்னு பார்த்தா நீட் எக்ஸம்ஷனுக்கான தீர்மானம் நிறைவேற்றி போனாலும் அங்கிருந்து பிளாட் நோ தான் வருது. ஒண்ணு, மும்மொழி கொள்கையை செயல்படுத்துங்க, புதிய தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துங்கள், அது செய்யாத வரைக்கும் இந்த நிதி கொடுக்க மாட்டோம், கல்விக்கான நிதியை கொடுக்கறதுல 24-25 2 ஆண்டுகள்ல பெண்டிங் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கு. அதுவும் ஒன்றிய அரசினுடைய பிடிவாதம் அல்லது அடக்குமுறை அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வருது. மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அப்படி வரிசையாக முதலமைச்சர் லிஸ்ட் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. வரி பகிர்வுல ஒரு ஜென்யூனான அணுகுமுறை தேவை. அதுக்கப்புறம் அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கே ஆபத்து வர்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு ஆணையிட்டுட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் எல்லாமே தலைகள் ஆயிடும். இதுல இப்போது இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவ விகிதம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை. ஆனா அவங்க வந்து 40 இடங்களுக்கு 39 இடங்களுக்கு குறையாதுன்னு ஒரு வேறு விதமான ஒரு அணுகுமுறையை தேன் தடவி கொடுக்கறாங்க. அது 39 இங்க இருந்து 80 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 150ஆக மாறிச்சுன்னா அந்த ப்ரொபோர்ஷன் வந்து சரியா வராது. அதனால இப்போது என்ன விகிதத்துல இருக்குதோ அதே விகிதத்துல எவ்வளவு வேண்டுமானாலும் மாத்திக்குங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு வச்சிருக்குது. ஆனா அது தொடர்பாக அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த பதிலும் வரல. அப்ப அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவமும் தமிழ்நாட்டுக்கு மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற நிலைமையில தான் அதை பார்க்கணும். அது இன்னும் வரவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் இப்படி சொல்றீங்கன்னு சில பேர் கேட்கறாங்க. அப்படி இல்ல, வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. குதிரை போனதுக்கு அப்புறம் லாயத்தை பூட்டி பயன் இல்லை. அவங்க தொகுதி மறுசீரமைப்புக்கான ஆணையத்தை உருவாக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கேஸ் கூட போட முடியாது. அப்படிங்கிறதுதான் சட்ட ரீதியான அதற்கு இருக்கிற பாதுகாப்பு. இந்த மாதிரி வரிசையாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றிய அரசிடமிருந்து வரணும். மழை பெய்யுது, வெள்ளம் வருது, மக்கள் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க, சில அடிப்படையான அமைப்புகள் வந்து சிதைகிறது, அதை சீரமைக்க வேண்டும், நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டா கேட்கிற நிதி இல்லை, எதுவுமே வர மாட்டேங்குது. வேறு பாஜக ஆளும் மாநிலங்கள் என்றால் அது உடனடியாக வழங்கப்படுகிறது. இந்த ஒரு பாகுபாடு காட்டப்படுகிறது, ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க வர்றாங்க. அதனால தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியுது. அவங்க வந்து இயல்பாகவே இதற்கு எதிரான ஒரு கோபமான மனநிலையில தான் இருக்கிறாங்க. அது வந்து நிச்சயமாக தேர்தலில் வெளிப்படும். அதனாலதான் அதை மூடி மறைப்பதற்காக, அந்த கோபத்தை தணிப்பதற்காக நிறைய சித்து வேலைகளை இறக்கி விடுறாங்க. அதுல சினிமா கவர்ச்சியோடு வரக்கூடிய ஒரு புதிய கட்சி தாவேக ஒரு பக்கம், வேறு விதமான கொள்கையை பேசிக்கொண்டு ஆனா அந்த கொள்கைக்கு நேர் எதிரான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பிரச்சாரத்துல நாம் தமிழர் இருக்கு. இது எங்க இருக்கோன்னே தெரியாம அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நிற்கிறாங்க. அவர்களுடைய உதடுகள் அசைந்தாலும் வெளிவரும் குரல், வெளிவரும் கருத்து பாஜகவோட கருத்தாகத்தான் இருக்கு. அப்படி ஒரு நிலைமையில தமிழ்நாடு அரசியல் சூழல் இருக்கு. இதனாலதான் அரசு நேற்று கூட முதலமைச்சர் சொல்றாரு, மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழலை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதுல மக்களாகிய உங்களுக்கும் இது வந்து இந்த சூழல் புரிஞ்சிருக்கும். இதை வீழ்த்துவதற்கான, இந்த சூழலை வராமல் தடுப்பதற்கான வலிமை பெற்றது திமுக தான்
திமுக கூட்டணி மட்டுமே தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தும் வலிமையோடு இருக்கு. அதனால உங்களுடைய வேறு நம்பிக்கைகள்ல நீங்க உங்களுடைய கவனத்தை சிதற விட்டுறாதீங்க, வாக்குகளை சிதற விட்டுறாதீங்க. திமுகவுக்கு மட்டும்தான் அந்த வலிமை இருக்கு, அதை மனதில் கொள்ளுங்கள்னு நேற்று கூட முதலமைச்சர் அதை வச்சுதான் பேசுறாரு. இதுதான் இந்த இரண்டு பக்கத்துல நடக்கக்கூடிய பிரச்சாரத்தை பார்த்தால் வருகின்ற உணர்வாக இருக்கு. தன்னைத்தானே ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தாக இருக்கு. கலவரத்தை தூண்டும் வகையில் பதிவுகள் எல்லாம் போட்டு நீக்குறாரு. இதெல்லாம் வந்து பிற்காலத்துல பார்த்திருக்கிறோம். பட் ஆனா ஆஹ் நேத்து அவர் பேசின ஒரு விஷயம். அவர் என்ன சொல்றாரு, விஜய் பிரச்சாரத்துக்கு போகாம அவரை முடக்கி வச்சதே வந்து திமுக தான். இல்லன்னா இந்நேரத்துக்கு 38 மாவட்டங்களுக்கும் அவர் போய் வந்து எல்லாத்தையும் வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் வந்து அவர் கவர்ந்திருப்பாரு. இந்த கரூர் சம்பவத்துல வேணும்ட்டே ஒரு சூழ்ச்சியை பண்ணி அவரை வெளியில வர விடாம முடக்கி வச்சிருக்குது. அவர் போய் மக்களை சந்திக்கணும்னா அவருக்கு பாதுகாப்பு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் பேசுறாரு. உண்மையிலேயே விஜய் பிரச்சாரத்துக்கு போறத தடுக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் பார்த்து 160 தொகுதிக்கு மேல எடப்பாடி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாரு. எண் மண் எண் மக்கள்னு அண்ணாமலை ஒரு யாத்திரை போயிட்டாரு. நயினார் நாகேந்திரன் இப்ப ஒரு யாத்திரை போனாரு. அன்புமணி ராமதாஸ் யாத்திரை போறாரு. பிரேமலதா விஜயகாந்த் கூட பல இடங்கள்ல போய் பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு உண்மையிலேயே திமுக குடைச்சல் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கரூர் சம்பவத்தை வச்சு இன்னும் ஒரு சிம்பத்தி தேட முயற்சி பண்றாங்களே ஏன்? திமுகவுக்கு விஜயை முடக்கி வைக்க வேண்டிய கட்டாயமோ தேவையோ எங்கிருந்து வருது? அப்படி ஒரு தேவையே அவங்களுக்கு இல்ல. பெரும்பாலும் முதலமைச்சர் வந்து விஜய் குறித்து பேசுவதும் இல்லை. அதனால அவரை விஜயை முடக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நேற்று செயல் வீரர்கள் கூட்டத்தை தாவேக்கா நடத்துது. விஜய் வந்தாரா? விஜயை வரவிடாம அங்க யாராவது தடுத்தாங்களா? அவருக்குள்ள இருக்கிற விஜய் பிரச்சாரம் செய்யாமல் வீட்டுக்குள் முடங்கி இருப்பதற்கான முதன்மையான காரணம் விஜய் தான். அவருடைய அணுகுமுறை, அவர் மனசுல இருக்கக்கூடிய சில தடைகள், கருத்து தடைகள், அதெல்லாம் தான் அவரை போக விடாம செய்யுது. நேற்று அவங்க கட்சிக்காரங்க கூட்டம் தான், செயல் வீரர்கள் கூட்டம் தான், தேர்தல் தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூட்டம் தான். அதுக்கு விஜய் நேர்ல போனா தானே ஒரு எஃபெக்ட் வந்து அந்த செயல் வீரர்களுக்கு வரும். அவங்க அந்த உணர்வை கடத்த வேண்டாமா? என்ன தலைமை எதிர்பார்க்குதோ அந்த உணர்வை வந்து தொண்டர்கள்ட்ட கடத்த வேண்டிய பணி அவர்களுக்கு இல்லையா? அவர் வரல. ஹவு எஃபெக்டிவ் யுவர் ஜெனரல் செக்ரட்டரி வில் பி அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர் வந்துதான் எல்லாத்தையும், பொதுச் செயலாளர் வந்துதான் அந்த உணர்வை கடத்த முயற்சி செய்கிறாரு. அது எவ்வளவு தூரம் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆக இது போன்ற விஷயங்கள்ல வில்ஃபுல்லா தன்னுடைய தொடர்பை துண்டித்து கொண்டு இருக்கிறது விஜய் தான். ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு. சிபிஐ என்கொயரிக்காக டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. ஜனநாயகன் அவருடைய ரிலீஸ் கடைசி படம்னு டிக்ளேர் பண்ணி மிகப்பெரிய அளவுல மக்களிடம் செல்வாக்கு செலுத்த வேண்டிய ஒரு படம் வந்து திட்டமிட்டபடி வெளியிட முடியாமல் முடங்கி கிடக்குது. அது ஒரு மன உளைச்சலை கொடுக்குமா? கொடுக்கும் தான். அப்போ ரெண்டுல ஏதாவது ஒன்றைத்தான் முடிவு செய்ய முடியும். ரெண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ள முடியாது. வாட் எவர் மே பி த ரிசல்ட், ஜனநாயகனை வந்து மேல பார்ப்போம். எல்லாருக்கும் பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டதுக்கு அப்புறம் ஏப்ரல்ல வாக்குப்பதிவு இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வார இறுதியில வெளியிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறத இப்போதே முடிவு பண்ணி தள்ளி வச்சிட வேண்டியதுதான். தேர்தல் வேலைகளை முழுக்க பார்க்க வேண்டியதுதான். ஆனா அப்படி செய்யாம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அல்லது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம பிரச்சாரமே செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஜனநாயகன்ல அரசியல் உள்ளடக்கம் நிறைந்திருக்குதான்னு கேட்டு பார்த்தா ரொம்ப ஓவரா நம்பி இருந்துட்டாங்களோ சார். புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட் அப்படிங்கிற மாதிரி விஜய் பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம். ஜனநாயகன் 234 தொகுதியிலயும் விஜய் பிரச்சாரத்துக்கு போனதுக்கு ஈக்குவலா ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு அந்த படத்தை ரொம்ப நம்பி இருந்துட்டாங்களோ? அந்த காரணத்தினாலதான் இப்போ டோட்டலா அது ரிலீஸ் தள்ளி போறதுனால முடங்கி போயிட்டாங்களா? அதாவது அவங்க சொல்ற அந்த ட்ரெய்லரோ, வெளிவந்த ட்ரெய்லரோ அல்லது அவர்கள சிலர் சொல்லக்கூடியதோ அந்த மாதிரி ஒரு உள்ளடக்கம் நிறைந்த படமாக அது இல்லைன்னு சொல்றாங்களே. பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக அது இல்ல, பர்சனலா ஒரு பாசமலர் மாதிரியான படம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அறிந்தவர்கள் சொல்றாங்க. அல்லது அறிந்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் சொல்றாங்க.
இல்ல பட் அப்ப அப்படிப்பட்ட படத்த முடக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன வருது? இப்போ ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, விஜய வந்து பாஜக தான் களத்துல வாக்கு பிரிக்க இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு. இன்னொரு பக்கம் அதே பிஜேபி தான் வந்து ஜனநாயகன் வெளிவரதையும் முடக்குது, அவருக்கு சிபிஐல அழுத்தம் குடுக்குது அப்படின்னும் சொல்றாங்க. இது 2ம் நேர் எதிர் நரேட்டிவ்ஸா இருக்கே. அப்ப இதுல எது உண்மை? என்னதான் நடக்குது? இல்ல 2மே வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அன்பாப்புலர் ஆகி பிஜேபியும் அன்பாப்புலர் ஆகி ராகுல் காந்தி கொஞ்சம் எமர்ஜ் ஆகி வர்றாருன்னு ஊடகங்கள்ல ரிப்போர்ட் வந்தது. உண்மையிலேயே வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாது. ஊடகங்கள் ராகுல் காந்தியினுடைய இமேஜ் ஏறுது அப்படின்னு சொன்ன உடனேயே அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமாகுது. அரவிந்த் கெஜ்ரிவால் அடிபடுறாரு, அவங்களுடைய அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறாங்க. அடிபடுறாருன்னா நம்ம நண்பர்களை சிறைக்கு கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரையே வந்து கைது செய்து கொண்டு போறாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியே வந்து கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகுது. ரிசல்ட் வந்து சிம்பத்தி ஆம் ஆத்மி மேல வந்து ராகுல் காந்திக்கு போகிற வாக்குகள் ஆம் ஆத்மிக்கே திரும்ப வருது. அவங்க 2 பேருடைய வாக்குகளும் சமமாக இருக்கு. பிஜேபி எளிதாக ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை சொல்றாங்க. இது அப்படியே முழுக்க அங்க பொருந்துதா அப்படிங்கிறதும் பார்க்கணும். அது எல்லாமே வந்து தற்செயலானதாக இருக்கு. பிஜேபி வந்து கடுமையான உழைப்பு காரணமாக வெல்லும் நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபி ஆதரவு கருத்துக்களும் இருக்கு. அது அது ஒரு பக்கம். பட் ஆம் ஆத்மியை அடிச்சீங்கன்னா ராகுல் காந்தியை வீக்கன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை அங்க செயல்படுத்துறாங்க. அதே மாதிரி இங்கேயும் விஜயை நீங்க அடிச்சீங்கன்னா திமுகவை வீக்கன் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா சிம்பத்தி விஜய் வந்து ஏன்னா இதனுடைய மினியேச்சராக தினகரனுக்கு நடந்ததை பார்க்க முடியும். தினகரனுக்கு நெருக்கடி வரும்போது அவர் இந்த பை எலெக்ஷனுக்கு எல்லாம் முன்னால தினகரன் சைட வந்து நெருக்கும் போது திமுக வாக்குகள் ஃபுல்லா தான் தினகரனுக்கும் போகுது. திமுக 3வது இடத்துக்கு தான் போறாங்க. தினகரன் முதல் இடத்துக்கு வர்றாரு. அதிமுக சைடு அதாவது பிஜேபிக்கு எதிரான உணர்வு இருந்தவர்கள் எல்லாரும் தினகரனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரியான ஒரு டெண்டன்சிய விஜய்க்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி மூலமாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இந்த ஜனநாயகன் வெளியிடாமல் நிற்பதற்கு பின்னாலேயும் சிபிஐ விசாரணை, அப்கோர்ஸ் சிபிஐங்கிறது யாருடைய சாய்ஸும் இல்லை, கோர்ட்ல இருந்து வந்தது. கோர்ட்டுக்கு இவங்களே தான் இவங்க வந்து சொன்னதன்படி தான் நடக்குது. இவங்க வழக்க நேரடியாக போடல, துணைவர்களோடு இயக்குநர்களோடு போட்டாங்க. இயக்குநர்கள் வந்து தனியாக ஒரு கோர்ட்டு, சிபிஐ தனியாக ஒரு வழக்கு மனு சிபிஐ விசாரணைக்காக போட்டாங்க. ஆக்டர்ஸ் வந்து நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்ல விசாரணைன்னு போட்டாங்க. அவங்க நீதிமன்றத்தினுடைய விசாரணையில சிபிஐ என்கொயரின்னு அவங்க அதை மாத்தி விட்டாங்க. முடிஞ்சது. இது அவங்களே உருவாக்குனது. முடக்குவதற்காக திமுக எதுவும் இதுல செய்யல. திமுக எதுவுமே செய்யாம இவர்களை சுதந்திரமாக வெளியில போக அனுமதிச்சுதான் இருந்தது. ஆனா வாலண்டரியா அவங்க தான் வந்து 30 நாள் 40 நாள் அவங்க தான் வந்து வெளியில் வராம உள்ளுக்குள்ளேயே இருந்தாங்க. ஆக அவர்களுக்கு பிஜேபி வாக்குகளை பிரிப்பதற்காக டிவிகேயை உருவாக்கி உள்ளே அனுப்புது. அது ஒரு கருத்தோட்டம் அப்படின்னு சொன்னா அந்த கருத்தோட்டத்துக்கு எதிரானது அல்ல. அப்படி உருவாக்கி இருந்தால் அவருக்கு ஏன் நெருக்கடி அப்படின்னு கேட்பது. அந்த கேள்விதான் அதுல வந்து புரியாமல் கேட்கிற கேள்வியாக வருமே தவிர உண்மையிலேயே நாம உருவாக்கியவர்களுக்கு வலிமை கொடுப்பதற்காகவே அவர்களை நம்ம நெருக்கடிக்கும் உள்ளாக்குகிறோம் அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுது. ஏன்னா பிஜேபியினுடைய ஒடுக்குதல்களுக்கு உள்ளாகிறார் விஜய்னா மைனாரிட்டிஸ் அல்லது ஜனநாயக உணர்வு கொண்டவர்கள் அல்லது இயல்பாகவே பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள், இவங்களுக்கு விஜய் மேல ஒரு சிம்பத்தி வருது. எனக்கும் உங்களுக்கும் வரும். அதாவது ஜனநாயகனை ரிலீஸ் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லாம ஏதாவது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து இதே போன்ற
நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கும் தான் வரும், எல்லாருக்குமே தான் வரும். இது வந்து எல்லை மீறி போகுது, விஜய் மீதான நெருக்கடிகள் எல்லை மீறி போகுதுங்கிற உணர்வு வரும். அது சாதாரணமாக வேறு சிலருக்கு வந்து அந்த அந்த உணர்வு வந்து விஜய்க்கு வாக்களிக்கும் முடிவை நோக்கி அவர்களை இட்டு செல்லக்கூடும். அந்த திசையில அதை செலுத்துவதற்காக இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குதோ, அல்லது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதன் விளைவாக அப்படி நடக்குதோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏகப்பட்ட சர்வேஸ் வந்து தாவேகா தரப்புல இருந்து தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல்ல 15% வாக்கு அப்படின்னாங்க. அப்புறம் 20களில் சொன்னாங்க. அப்புறம் செங்கோட்டையன் 34%ம்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப 42% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு வாக்கு வங்கி இருந்தும் எஸ்ஐசி மூலமாக காங்கிரஸுக்கு வந்து தூது விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, விஜய் வந்து தனியாக களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரோ! அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா, முதல் மாநாட்டிலேயே வந்து என் கூட கூட்டணிக்கு வந்தா நான் ஆட்சியில பங்கு தரேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்தவர் விஜய். ஆனா, அத மீறியும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் யாருமே வந்து அவரை நோக்கி நகரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அங்க போனா வந்து செலவு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா? இல்ல வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்த்தா வெற்றிக்கான வாய்ப்பு வந்து குறைவு அப்படிங்கிறதுனால போறத தவிர்க்கிறாங்களா? இல்ல பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால போக மாட்டேங்கிறாங்களா? எப்படி பார்க்குறது? 2019 தொடர் வெற்றிகளை பெறும் கூட்டணியாக திமுக கூட்டணி இருக்கு. அதனால திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விஜயோட போகணுங்கிற எண்ணம் வருவதற்கான இயல்பான விருப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு உள்ளுக்குள்ள ஏதேனும் நெருக்கடிகள் இருந்து அந்த நெருக்கடி காரணமாக எங்கே போவது அப்படின்னு கேள்வி வரும்போது அதிமுக பக்கம் அவங்க பக்கம் போக முடியாது. ஏன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்காங்க. அதனால இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா விஜய், அதுல விஜயோட போய் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யாராவது முடிவெடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. பட் இது வந்து முதல்ல நான் ஆரம்பிக்கிறது திமுக கூட்டணியில இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். பட் மீதி இருக்கிறவங்க அதிமுக கூட்டணியில இருந்தவர்கள் 24ல இருந்தவர்கள் கூட இப்ப அங்க இல்ல. பிஜேபி கூட்டணியில இருந்தவங்களும் தேர்தல் முடிஞ்ச உடனே தனித்தனியாக வெவ்வேறு காரணங்களுக்காக எல்லாரும் கூட்டணியில இல்லைன்னு வெளியில வர்றாங்க. அவங்க எல்லாரையும் திரும்ப கலெக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு காலம் ஆயிருக்குது. ஒரு வருஷ காலம் அதிமுக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு பிறகு அதெல்லாம் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க தான் டிலே பண்ணுனது. அவங்க தான் விஜய் பக்கம் போகவா, அதிமுக பக்கம் போகவா, அல்லது ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போற பஸ்ல ஸ்டாண்டிங்ல வரேன், ஃபுட்போர்ட்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா? அவங்க ஏத்துவாங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஹெசிடேஷன்ஸ் இருந்தது. ஏன்னா இன்னும் இந்த இடத்துலயும் வெற்றி பெறாமல் தோத்து போயிட்டோம்னா அடுத்த 5 வருடங்களுக்கு எந்த விதமான பவரும் இல்லாம ஒதுங்கி நிற்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதுனால தே ஆர் டேக்கிங் டைம் அப்படின்னு ஒரு சூழல் இருந்தது. பட் அதையெல்லாம் ஒரு புல்டோசர் மாதிரி, ஒரு புல்டோசர் பாலிடிக்ஸ்ல அவங்கள பலரை வந்து ஒரு அணியில கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. பிஜேபி அதை கொண்டு வந்து அதிமுக சேர்த்துட்டாங்க. வெரி குட். அதிமுக கூட்டணியில வந்து சேர்த்துட்டாங்க. விஜயினுடைய வாய்ப்பை பறித்தது அப்படின்னு சொல்றது அந்த இடம் தான். விஜய் பக்கம் யாரும் போகாம நேரடியாக களத்துல இறங்கி அதிமுக கூட்டணிக்குள்ள எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டாங்க பிஜேபி. விஜய் முன்னால 2 வாய்ப்புகள் தான் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அது கொண்டு வந்து வருது. அதாவது விஜய் தனியாக நின்று வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பிரித்து, அல்லது தனியாக நின்று காங்கிரஸ் திமுக இருந்து காங்கிரஸ் விசிகாவ அந்த மாதிரி 2 அமைப்புகளை அல்லது ஏதாவது ஒன்றை அங்கிருந்து பிரிச்சு தன்னோடு கூட்டணியில வச்சு ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினால் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் குறையும். அதிமுக ஒரு பெரிய கூட்டணியை கட்டி எழுப்புறோம்னு ஒரு பிம்பத்தை கட்டியிருக்கோம். அந்த பிம்பம் வந்து வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கும்னு ஒரு கால்குலேஷன்ல ஒரு சைடுல மூவ் நடக்குது. அது வந்து விஜய் தனியாக நிற்கணும் அல்லது யாரையாவது கூட அழைத்து கொண்டு கூட்டணியில நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மூவ் நடக்குது.
இயக்குபவர்கள்ல இன்னொரு டீம், சீஃப், கோ டைரக்டர்ல 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு. அல்லது 2 கிளைமேக்ஸ் எடுத்து வச்சுக்குவோம், எது ஃபிட் ஆகுதோ அதை போடலாம் அப்படின்னு நினைக்கிற டைரக்டர்ஸ் மாதிரி இன்னொரு அணுகுமுறை, கோராக இருக்கிற விஜய் ரசிகர்களை ஏன் நம்ம வெளியில விடணும், அவங்கள நேர மைனாரிட்டிஸ் வராட்டாலும் பரவாயில்ல, டைரக்ட் ஃபைட்டுக்கு போய் பார்ப்போம், அந்த கோர் ரசிகர்கள் குரூப்பை என்டிஏக்குள்ள கொண்டு வந்துடலாம், விஜய் என்டிஏக்குள்ளேயே கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு அணுகுமுறையும் நடக்குது. ரெண்டுமே அந்த மாத்தி மாத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க படம் ஓடுறதுக்கு எந்த கிளைமேக்ஸ் பெட்டர்னு முடிவு பண்றாங்களோ அது அவங்க தான் டிசைட் பண்ணி அதை செயல்படுத்தணும். அது எடிட்டரோட சாய்ஸ் இல்ல, அல்லது ஆக்டரோட சாய்ஸ் இல்ல, அது டைரக்டரோட சாய்ஸ் தான். அத எந்த எந்த கிளைமேக்ஸ உள்ள போடலாம்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது நடக்கும். தனியாகவும் நிற்கலாம், அல்லது கடைசி நேரத்துல பெரிய பரபரப்பு, அப்பதான் ஏதோ தற்செயலாக நடந்த மாதிரி ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பி மீடியாவோட சப்போர்ட்ல இத்தோட திமுக முடிஞ்சது அப்படின்னு ஒரு இமேஜ் வர்ற மாதிரி ஒரு பெரிய விளம்பரத்தோடு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தாலும் நடக்கலாம். ஆனா ஏற்கனவே சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஆமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி தான் திமுக வந்து இந்த சூழலை புரிந்து கொண்டிருக்கிறது. எது வந்தாலும் எதிர்கொள்வதற்கான வலிமையோட இருக்குது. என்னவெல்லாம் வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான பிளானோட அவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து எல்லா வேலைகளையுமே ஆரம்பிக்கிறாங்க. மேல இருந்து தொடங்கி கடைசியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி 10 நாள் முன்னால கீழே போறதுக்கு பதிலா எல்லா வேலைகளையும் கீழே இருந்தே தொடங்கி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தெளிவான அணுகுமுறையாக நான் நினைக்கிறேன். என்ன வந்தாலும் கீழே வந்து ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பில்டிங் வீக் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையில வேலை நடக்குது. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தே ஆர் வே அஹெட் ஆஃப் அதர் பார்ட்டிஸ் as of now. ஏன்னா மக்களோட நீங்க சொல்றதுல ஒரு சின்ன மாற்று கருத்து காங்கிரஸ் தரப்புல இருந்தே வருதே. காங்கிரஸ்ல இப்போ ரீசெண்டா நடந்த கூட்டத்துல கிராஸ் ரூட் லெவல்ல தான் எங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, தொண்டர்கள் வந்து எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, தொண்டர்களை, காங்கிரஸ் தொண்டர்களை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்து இப்போ ரீசெண்டா வந்து பொதுவெளியில் பேசப்படுகிறது அப்படிங்கறத பாக்குறோம்ல. அப்ப கூட்டணி கட்சிகளோட இருக்கக்கூடிய அந்த கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கா திமுகவுக்கு? இல்ல. அதாவது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு உண்டான அலையன்ஸ் வந்து இருக்கு. ஆனா எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வருது, நீங்க தொகுதி நாடாளுமன்ற தேர்தல்ல சில தொகுதிகள் வந்து திமுகவுக்கு இல்லாம, நீங்க வந்து கூட்டணிக்காக சில தொகுதிகளை எல்லாரும் விட்டு கொடுத்து தானே ஆகணும். அப்படி வரும்போது நாடாளுமன்ற தொகுதிகள்ல சில தொகுதிகள் போயிருது, சட்டப்பேரவை தேர்தல்ல சில தொகுதிகள் போயிருது, உள்ளாட்சி அவங்களுக்கு நெருக்கமான ஒரு இடம், அங்கேயும் கூட்டணி காரணமாக சில தொகுதிகளில் தலைமை பொறுப்பை வந்து வேறு கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அது சிஸ்டம் அப்படிதான் டிமாண்ட் பண்ணுது. அதனால அதை செய்ய வேண்டியது இருக்கு. அதை வேற இடத்துல போட்டிருந்தா எனக்கு அந்த பிரச்சனை இல்லையே, நான் பிரசிடென்டா வர்ற இடத்துல, நான் சேர்மனா வர்ற இடத்துல நீங்க வந்து சிபிஎம்முக்கு கொடுன்னு சொல்றீங்க, காங்கிரஸுக்கு கொடுன்னு சொல்றீங்க, விசிகேக்கு கொடுன்னு சொல்றீங்க அப்படிங்கறத அவங்களால ஏற்க முடியல. ஏன்னா அவங்க உருவாக்கி வச்சிருந்த கனவு தகர்ந்து போவதை அவங்களால ஏற்க முடியல. அங்க சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் வருது, உண்மைதான். அது வந்து தலைமையின் கவனத்துக்கு போகும்போது தீரும் இடங்களும் இருக்குது, தீராத இடங்களும் இருக்குது. அது எல்லாம் இருக்கு. அந்த ஃபைட் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தவிரவும் பல்வேறு போராட்டங்கள்ல தலைமைக்கும் போராடக்கூடியவர்களுக்கும் இடையில ஒத்த கருத்து இல்லாத ஒரு சூழல் இருந்தாலும் கூட வேறு ஆபத்து, இதையெல்லாம் பேசுவதற்கே வாய்ப்பு இல்லாம போயிடக்கூடாது இல்ல. அத முதல்ல பாதுகாத்து என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தை அந்த கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன. திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன.
காங்கிரஸ் உட்பட, காங்கிரஸை நான் விலக்கிலாம் சொல்லல. காங்கிரஸ் உட்பட அந்த சூழலை புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க திமுகவோட தான் இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பாலுக்கு அழும் குழந்தை போல தங்களுடைய தேவைக்காக ஓவரா சத்தம் போடுற சில பேர் காங்கிரஸுக்குள்ள இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அது செட்டில் ஆயிடும். ரொம்ப சீக்கிரமாக செட்டில் ஆயிடும். அதையும் மீறி யாராவது சத்தம் போட்டாங்கன்னா அவங்களுடைய ஒரு நோக்கம் வந்து ஆய்வுக்குரியது. அந்த நோக்கம் வந்து வேறு யாருக்கோ இங்கிருந்து வேலை செய்கிறார்களோ, இங்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி பேசுகிறார்களோ அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு செய்து காங்கிரஸ் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அல்லது திமுக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏதோ ஒண்ணு. அதையும் செய்ய எல்லாரும் தயாராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா முன்னாலே ஒரு தடவை ராகுல் காந்தி சொன்னதுதான் ஞாபகம் வருது. காங்கிரஸ்குள்ளேயே நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் களை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குஜராத்ல பதிவு பண்ணதுதான் ஞாபகம் வருது. சோ இனி வரும் நாட்களில் என்னென்ன பரபரப்பான திருப்பங்கள் வருது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். ரொம்ப நன்றி டாக்டர்.